ஹாய் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி ஃப்ரைடே பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை பார்க்கலாங்களா? நான் கடலை மாவு இருந்தது இல்லைங்களா, அந்த கடலை மாவில் கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு தண்ணி ஊற்றி பிசைந்து நல்லா ஆவரியில் வேக வச்சுட்டேங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு தான் கடலை மாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு ஆனியன், அடுத்தது டொமேட்டோ தேவைப்படுங்க. ஆனியன் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும், டொமேட்டோ அதை விட கம்மியாக போடணுங்க. இதை பாருங்கள், இந்த கடலை மாவு நல்லா வேக வச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சென்னையில் செய்யக்கூடிய வடகறியை தான் செய்ய போகிறேங்க. சில பேருக்கு சவுத் சைடு இருக்கிறவங்களுக்கு வடகறினா என்னென்னு தெரியலங்க. அதை நான் செய்முறையாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை பாருங்கள், ஆனியனும் டொமேட்டோவும் நான் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கறி மசாலா பொடி நம்ம போட்டுக்கலாம். அதாவது சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இது மாதிரி கறி மசாலா பொடி நம்ம போட்டுட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியனை நம்ம எடுத்து போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த ஆனியன் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த டிஷ்ஷு வடகறி டிஷ்ஷு ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இதுக்கு கூட நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனியனில் கல்லுப்பு கரைஞ்சி அந்த டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்லா வதக்கிடணும் இந்த ஆனியனை. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் இருக்குது இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை, புதினா இலை இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட புதினா இலைலாம் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோவை நம்ம சேர்த்துக்கணுங்க. டொமேட்டோ சேர்த்தோன்னா உடனே வதக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஆவரியில் வேகிற மாதிரி மூடி வச்சுடணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். உடனே நம்ம டொமேட்டோவை வதக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அந்த மாவு நம்ம கரைச்சோம் இல்லைங்களா, மாவு பிசையும் போது அந்த தண்ணி இருந்தது இல்லைங்களா, அதை கொஞ்சம் நம்ம ஊற்றி அதுக்கு கூட நம்ம என்ன சேர்த்துக்கணுன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அதை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு பாருங்கள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு அந்த தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணுங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வெந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆகும், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி அந்த மாவு நம்ம சேர்க்கும்போது அந்த தக்காளியினுடைய டேஸ்ட்டை நம்மளுக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளியை நல்லா வேக வச்சுட்டேன். எவ்வளோ நல்லா அழகாக வெந்துட்டு இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா, நான் அந்த கடலை மாவு வேக வச்சு இல்லைங்களா, அதை நல்லா பிச்சு போட்டு தூள் தூளாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கடலை மாவை நம்ம எடுத்து அதில் சேர்க்க போகிறோம். சரிங்களா? இதோ நான் நல்லா பிச்சு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த கடலை மாவை எடுத்து நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறி விடணுங்க. ஏன்னா மிளகாய்த்தூள் இந்த டைமில் போடக்கூடாது, முன்னாடியே போட்டு நல்லா வேக வச்சிடணும். நம்ம இது கடலை மாவு சேர்த்த பிறகு மிளகாய்த்தூள் போட்டோம்னா அந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதனால் அந்த வெங்காயம் தக்காளி கூடயே நம்ம மிளகாய்த்தூள் போட்டுட்டு வேக வச்சிட்டோம்னா அந்த பச்சை வாசனை வராது. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. சப்பாத்திக்குன்னா நம்ம கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்காகனா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், நான் தோசை தான் செய்ய போகிறேன். இதனால் கொஞ்சம் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் தான் வடகறி. நிறைய பேருக்கு வடகறினா என்னன்னே தெரிய மாட்டேனுதுங்க. சென்னையில் இது ஃபேமஸாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ரேஷன் அரிசி மாவு தான். ஏற்கனவே நான் அளவுகள் எப்படி அரைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டிருந்தேன். என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி இட்லியும் நான் செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. கிண்ணம் இட்லி, குழாய் இட்லி, கிளாஸ் இட்லி இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான இட்லியும் நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போ தோசை உங்களுக்கு சாதாரண தோசை போடுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ
சூப்பராக வருது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த தோசை. இது வந்து உங்களுக்கு வந்து முட்டை தோசை, வெரைட்டிஸ் ஆஃப் முட்டை தோசையும் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோவை வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள். முட்டை தோசையும், வெரைட்டிஸ் ஆஃப் முட்டை தோசையும், அப்புறம் இட்லியும் வந்து ரேஷன் அரிசியில் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாகவே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதோ பாருங்கள், இன்னொரு தோசையும் வந்து உங்களுக்காக நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வெறும் ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கலரிசி ஈக்குவலாக போட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து உளுந்து சேர்த்து அரைச்ச மாவு தாங்க இது. இதை பாருங்கள், 2வது தோசை எவ்வளோ வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும் இல்லைங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக வந்து வரும். அதனுடைய வாசனையும் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் நம்ம வந்து இட்லி அரிசிலாம் வாங்கி இது செய்கிறத விட இந்த ரேஷன் அரிசியில் செஞ்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நான் வந்து தோசையை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. எல்லா தோசையுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது சென்னையினுடைய ஃபேமஸான வடைக்கறியை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வடைக்கறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து நீங்கள் இதில் பார்க்கும்போது, நான் செய்யும் போது பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு. இது நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இது ஷூட் ஆகுங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரேஷன் அரிசியில் வந்து நீங்கள் தோசை, இட்லி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறீங்களான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷு செய்யாதவங்க இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.